ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? நீங்க அனுப்பின சர்ப்ரைஸ் கிஃப்ட் எனக்கு கிடைச்சிருச்சுக்கா. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அக்கா. பாப்பாக்கு இப்போ 1 இயர் ஆயிடுச்சு. பிரெக்னன்சில என்னோட வெயிட் 96 கேஜி. அதுக்கப்புறம் அது கொஞ்சமா கம்மியாகி டெலிவரிக்கு அப்புறம் நான் 85 கேஜி வந்துருச்சுக்கா. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் 85 கேஜி. அதை குறைக்கிறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். டைட்டிங் இது யூடியூப் பார்த்து ரொம்ப டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். சாப்பிடாம எல்லாம் இருந்தேன். ஆனா எனக்கு 1 கேஜி கூட குறையவே இல்லக்கா. அப்புறம் இப்போ பாப்பாக்கு 1 இயர் ஆயிடுச்சு. ஸ்டில் சேம் அப்படியே இருக்கிறதுனால அப்புறம் என்னால கொஞ்சம் ஸ்டெப்ல ஏற முடியாது, உட்காந்துட்டு எழும்ப முடியாது, அவ கூட ஓட முடியல. ரொம்ப பெயினா இருக்கு காலு. டியூட்டில ஸ்டாண்டிங்ல இருந்தா கால்லாம் ரொம்ப வலிக்குது. இப்பதான் முடிவு பண்ணேன், எப்படியாவது வெயிட் குறைச்சு அட்லீஸ்ட் ஒரு 70 கேஜியாவது வரணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். கொஞ்சம் யூடியூப் பார்த்து கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணேன், டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். ஆனா எதுவுமே குறையில. ஒரு 1/2 கிலோ குறையும், அப்புறம் திரும்ப அது அப்படியே ஏறிடும். அப்படியே இருந்துச்சு. இப்பதான் யூடியூப்ல வந்து உங்களோட ஆன்லைன் கிளாஸ் பார்த்தேன். அதுலதான் உங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் டயட் எப்படி ஃபாலோ பண்ணோம், புரோட்டீன் எடுக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அவ்வளவு நாள் நான் புரோட்டீன்ஸ்க்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே இல்லக்கா. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் புரோட்டீன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், காய்கறி எடுக்கிறதா இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்க சொன்ன டயட் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் 1 மந்த்ல எனக்கு 4 கேஜி கம்மி ஆயிருச்சு. அதுல இருந்து நான் எப்படியாவது டிசம்பருக்குள்ளாடி ஒரு 70 கேஜி வந்துடணும் அப்படின்னு சொல்லி இப்ப நான் அது உங்களோட எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்றேன், உங்களோட டயட் ஃபாலோ பண்றேன். நான் நினைச்ச மாதிரியே டிசம்பர்ல என்னோட வெயிட்டை வந்து அச்சீவ் பண்ணுவேன்னு நம்புறேன். நான் அதே ஃபாலோ பண்றேன். தேங்க்யூ சோ மச் அக்கா. உங்களோட கிஃப்ட்டுக்கும் தேங்க்யூ சோ மச்.